இந்த நேரத்தில் கூட ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி தான் ஆரம்பித்தோம். வெரி நைஸ். பட் யூனோ டு ஜஸ்ட் யூனோ ஒரு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கரங்களை உயர்த்தி சொல்வோமா? அப்பா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன்னா, வசனம் சொல்லுது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாக இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். ஆமென். இந்த நேரத்தில் கூட நீங்கள் சொல்லுங்களா, ஏசப்பா நான் உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறேன், சுத்த இருதயம் எனக்குள்ளே சிருஷ்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போமா? அப்பா, சுத்த இருதயம், கிரியேட் இன் மீ a clean heart. It's not renewing, but as God, Lord, it's probably not so even good to be renewed, but just create in me a new heart. Appa, put a garment of praise ஆண்டவரே. அப்பா, துதியின் வஸ்திரத்தை எங்களுக்கு தரிப்பீங்க. அப்பா, உமக்கு உண்மையாக ஆராதிக்க ஆண்டவரே, உண்மையாக ஆராதிக்க. அப்பா, லார்ட் ஹெல்ப் அஸ், லார்ட் ஜீசஸ் ஹெல்ப் அஸ். அப்பா, ஒரு 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 வேலைக்காரியின் கண்கள் தன்னுடைய எஜமாட்டியை ஆண்டவரை பார்த்துருக்கிற மாதிரி, ஆண்டவரை வேலைக்காரன் கண்கள் தன் எஜமானை பார்த்துருக்கிறது மாதிரி, இதோ இந்த காலை நேரத்தில் எங்களுடைய கண்கள் உங்கள் மேலேயே நோக்கமாக இருக்குது, உங்கள் மேலேயே நோக்கமாக இருக்குது. அப்பா எங்களை அப்பா, லார்ட் க்ளீன் அஸ், லார்ட் இன்சைட் அவுட், கிளென்ஸ் inside out, oh Lord. இன்னைக்கு கூட வாசிக்கும் போது we read, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசித்தோம். சுத்த இருதயத்தில் எனக்குள்ள சிருஷ்டிங்கப்பா, நான் உங்களை தரிசிக்கணும். I should see your face, oh Lord. பரலோகத்தில் இருக்கிற தேவனை அப்பா, உம்மை நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் எல்லா இடங்கள்லையும் வாய் திறந்து can we just say, Jesus, we praise you, we worship you for you're the King of kings and the Lord of lords. You're almighty God, சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்பா, உம்மால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் இல்லவே இல்லையா ஆண்டவரே? இந்த இவ்வளோ பெரிய ஆண்டவரே வேர்ல்டு நீங்கள் ஆண்டவரே யூனிவர்ஸை நீங்கள் படைச்சிங்க, ஒரு வார்த்தையால் படைச்சிங்க. அப்பா, அவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் இங்கே ஆராதிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்த. சேர்ந்து சொல்லலாமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும்
சகல துதிக்கும் கனத்துக்கும் காரணரே, பாத்திரரே அப்பா. லார்ட், வி ஸ்டாண்ட் ஹியர் லுக்கிங் அட் யோர் ஃபேஸ். ஓ லார்ட், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பிரியமாக இருக்கிறதுக்கு, எங்கள் துதி ஆராதனை பிரியமாக இருக்கிறதுக்கு கேட்குறோம் அப்பா. நன்றி நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை என்னை விட்டு விலகாமலும் அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் என் வாழ்க்கையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? கேன் வி சே தட் சர்ச்? ஆமென். உற்சாகமாக சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், அவர் நேராக என் கண்களை ஏற்பேன் என்று. ஆமென். Can we put our hands together, church? Everyone, everywhere. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும், ஆறுதல் எனக்கு. One more time. மாறிடுமோ, மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறந்தார். என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. என்னை காக்கும் இயேசு தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எத்தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் என் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல், போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காத்தாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காத்தாரே இது முதலா. சேர்ந்து சொல்லலாமா? ஒத்தாசை வரும் பர்வதம், நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம்,
தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் இந்த ஹவுஸ் லைக் யூ கேன் சே தட் என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான காரியங்கள் நடந்திருக்கு, வேர் ஐ ரியலி அக்னாலேஜ் தட் இட் இஸ் ஓன்லி ஜீசஸ் ஹூ குட் டூ திஸ். இயேசுவால் மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் நாட் இந்த நார்மலாக எல்லோரும் கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லோரும் படிப்பாங்க, எல்லோரும் வேலைக்கு, அதெல்லாம் நான் சொல்லலை. ஐ எம் ரியலி சேயிங் தோஸ் இன்ஸ்டன்சஸ் வேர் யூ ஹவ் நோன் தட் இட்ஸ் ஓன்லி ஜீசஸ் ஹூ டிட் திஸ் ஃபார் மீ. ஆமென். அந்த மாதிரியான பெரிய காரியங்கள் இன்னும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்வார்னு விரும்புகிறீங்களா? Do you believe? Each of us, I so much believe that Jesus will do this. ரொம்ப ஈஸியான ஒரு பாட்டை ரொம்ப விசுவாசத்தோடு நம்ம சேர்ந்து கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லுவோமா? கர்த்தர், the Lord will do for me, the Lord will do for me. It's not your might, it's not your power, but it's the Lord who will do for each one of us. Amen. சேர்ந்து பாடலாமா? பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். சேர்ந்து சொல்றீங்களா? உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். ஆமென். I have a testimony here, okay? என்ன டெஸ்டிமனினா, நாங்கள் எங்கள் ஃபர்ஸ்ட் கேனடா வரும்போது நான் தான் பிளாக் கேட் வேர் ஐ செட் தட் நோ வி ஆர் நாட் கோயிங், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அந்த மாதிரியெல்லாம். அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ரத்தன் கிட்டே பேசினது, என் ஹஸ்பண்ட் கிட்டே பேசினது என்னென்னா, உங்களுக்கு இங்கே வேலை இருக்குது, எனக்கு இங்கே வேலை இருக்குது, அங்கே போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ, ஹீஸ் அ மேன் ஆஃப் ஃபேத், ஹி செட் ஆண்டர் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் நான் ரொம்ப கம்மி, நான் பிளான் ஏலேருந்து பிளான் ஜி வரைக்கும் யோசிப்பேன், சரியா? பட் வாட் ஹேப்பன் ஒன் நைட், ஒரு காலையில் ஏர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் we were having this conversation and he was working. ஓகே, இது எப்படி நடக்கும்? he was going to put his paper, அவ்வளோதான், நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவ்வளோதான், ஐ வாஸ் திங்கிங், அப்போ நம்ம அங்கே போய் இந்த மாதிரிலாம் இருக்கணுமா அப்படிலாம் ரொம்ப யோசித்தேன். 6 o'clock in the morning he wakes me up and he says that because அவங்க மேனேஜரெல்லாம் சொல்லிட்டாங்க, ஓகே we can't do anything அப்படி சொல்லிட்டாங்க. Okay, morning in 6 o'clock he woke me up and he said, I will be allocated to another project, so it is a company who is going to take us, it's not us அப்படின்னு சொன்னாங்க. And there I knew that it's not by man, it's not by man, it's not by any one of us church, but it's by the Lord. Amen. It's by the Lord, it will be from the Lord. Okay, விசுவாசிச்சு சொல்லமா? நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி. உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். ஆமென். பெரிய காரியம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பார்வோனின் சேனை என்னை தொடர்ந்தாலும், தடைகள் என் கண் முன்னே தெரிந்தாலும், பார்வோனின் சேனை என்னை தொடர்ந்தாலும், தடைகள் என் கண் முன்னே தெரிந்தாலும், சொல்லுங்க. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். சொல்லுங்க. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் எனக்காய் செய்திடுவார். எனக்கு சொல்லுங்க, எனக்கு பெரிய காரியம்,
செய்திடுவார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். சிநேகித்தவர்கள் என்னை வெறுத்தாலும் என் சிநேகிதனான இயேசுவாலே மகிழ்வேனே. சிநேகித்தவர்கள் என்னை வெறுத்தாலும் என் சிநேகிதனான இயேசுவால் நான் மகிழ்வேனே. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் எனக்காய் செய்திடுவார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் எனக்காய் செய்திடுவார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் எனக்காய் செய்திடுவார். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உனக்காய் செய்திடுவார். God will do big things for you. உனக்காய் செய்திடுவார். சொல்ல மாட்டேங்கிறீங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவார். நமக்காய் பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். ஹalleluya, ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் அவர் நமக்காக செய்வார். ஆமென். அவர் செய்வார். It will be him, it will be Jesus who will do for us. Amen, amen. கர்த்தரை நம்பணும், கர்த்தரை நம்பணும். Even in the example I said, I'm very poor at that. Let's stop making many plans, church. I'm talking to myself first. But let's trust this Jesus. எனக்கு புழுதியிலிருந்து அவர் என்ன தூக்கினார், நம்ம ஒவ்வொருத்தரையும் தூக்கினார். நம்ம எங்கேயோ எப்படியோ இருந்திருக்கலாம், ஆனால் God brought us here. ஸோ அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்குது. ஆமென். அவர் உள்ளங்கையில் நம்ம வரைந்து வைத்து, நான் யோசிப்பேன், ஏசப்பா அப்படி பார்த்துட்டே இருப்பாங்களா இருக்கும்ல. ஒரு நிமிஷம் கூட அவரை நம்மளை விட்டதும் இல்லை. He has never forsaken us. Amen. இந்த நேரத்தில் கூட சொல்வீங்களா, அப்பா நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, அப்பா நீங்கள் I've seen the way you have brought me thus far, and so I trust in you, Jesus. I trust in you, I trust in you, I trust in you. With all of your heart, can you say that? அப்பா இன்னைக்கு கூட ஆண்டவரே, அப்பா wherever I am, Lord, you are able to pick me up, Lord. You are able to pick me up. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. நன்றி சொல்லுமா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணை
கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போது, ஆறுகளை நீ கடக்கும் போது, அக்கினி மீது நீ நடக்கும் போது, ஆறுகளை நீ கடக்கும் போது, அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது. சொல்லுங்க, நீங்க என் கூட இருக்கிறனாலப்பா. ஆண்டவர் என்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். Hallelujah, 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 hallelujah. வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா. Hallelujah. எங்கள் கேடகமே, எங்கள் துருகமே ஆண்டவரே. Lord, you are our refuge, you are our strength, Lord. You are a hope, Lord. You are our strength, Lord. We thank you, Lord. We thank you. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். Even now, church, நம்ம யாராவது கிராஸ் ரோட்ஸில் இருப்போமானாலும் சரி, இல்லாட்டி இஃப் யூ திங்க் ஜான் சாப்டர் 11 வந்து லாசரஸ் மரித்த அந்த அதிகாரத்தில் ஜீசஸ் ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு டூ அ மிரக்கிள். ஜீசஸ் வந்து அங்கே வரும்போது இயேசுவானவர் அங்கே அவர் ஹி நோஸ் லாசரஸ் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, அதெல்லாம் தெரியும். அவர் வந்து அவங்கள உயிர்ப்பிக்க தான் வர்றாங்க. ஆனால் அந்த சிஸ்டர்ஸ் கம் அண்ட் சே தட், கல்லை புரட்டி போடுங்கன்னு சொன்னோன்னு அவங்க சொல்லுவாங்க, ஆனால் எஸ்ஸப்பா நாற்றம் அடிக்கும், நம்ம இந்த ஆணை வச்சுட்டு ரொம்ப நாள் இருக்கிறோம். கேன் யூ ட்ரஸ்ட் இன் ஜீசஸ் சேயிங், எஸ்ஸப்பா நோ, இந்த ஆணை மட்டும் நான் சொல்லவே கூடாது ஆண்டவரே, பட் ஹெல்ப் மீ ட்ரஸ்ட் இன் யூ. என் தேவன் நீங்கள் எனக்கு ஏதாவது செய்வீங்க, ஏதாவது செய்வீங்க. அப்போ ஜீசஸ் அழகாக ஒரு வசனம் சொல்லுவாங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சொல்லுவோமா, அப்பா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை காண செய்யுங்க, அப்பா உங்களுடைய கரத்தை என்னோட வாழ்க்கையில் காண செய்யுங்கன்னு கேட்போமா. ஹalleluya, hallelujah. and trust me church, எப்போவுமே ஜீசஸோட காட் ஸ்பெஷாலிட்டி, நம்ம சர்வ் பண்ணுற ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்மளால் முடியவே முடியாது. இட்ஸ் நாட் நேச்சுரலி பாசிபிள். அப்போ தான் இயேசுவா வருவார். ஆமென். ஸோ இஃப் யூ ஆர் இன் தட் சிச்சுவேஷன் which where it looks like it's not naturally possible, Jesus will come. Jesus will come. Amen. அவர் நம்மளோட இயலாமையில் செயல்படுவார். Amen. இந்த நேரத்தில் கூட even as your family, husband wife சேர்ந்து, if you're praying about something and you see no light at the end of the tunnel,
அது ஒருவேளை இட் மைட் பி ஈவன் our desire to draw closer to God. Even it might be a desire that ஆண்டவரே நாங்கள் என்னைக்கும் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம், பண்ண மாட்டேங்கிறோம். அல்லாட்டி ஆண்டவரே இந்த மாதிரியான பாவங்கள்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல, இப்படியான காரியங்களும் இருக்கலாம், இல்லாட்டி உலக பிரகாரமான தேவைகளாகவும் இருக்கலாம். No matter what it is, can you trust in Jesus? Can you hold your partner's hand and say, Lord, என்னோட இயலாமையில் நீங்கள் செயல்படுங்க. Lord, I come to this place where I'm like Lazarus. என்னோட இந்த காரியம் it's dead for a very very long time, but you can come and you can just say a word and you can revive. Amen. விசுவாசித்து சொல்வோமா? Hallelujah. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றால் என் ஆமென் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, என் தேவன் எனக்காக ஏதாவது செய்வார். அவர் ஒருபோதும் என்னை கைவிட்டதில்லை, என்னை மறந்ததில்லை, இனிமேயும் கைவிடவும் மாட்டார், என்னை மறக்கவும் மாட்டார். ஆமென். சேர்ந்து சொல்லமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை சேர்ந்து சொல்லலாமா? செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என்
செய்பவர்க்கே எல்லா புகழும் எல்லா என்னில் நிலைவரமானவர்க்கே எல்லா துதியும் எல்லா துதியும் எல்லா புகழும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா கனமும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே சொல்லுங்க எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா we trust நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீங்கப்பா. எந்தெந்த இடத்துல நாங்கள் ஆண்டவர் ஃபெயில்டு ஃபாலன் அண்ட் ரிஜெக்டடாக இருக்கிறோமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் எங்களை எழுப்பி நிறுத்துவீங்கப்பா. அப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்வீங்க ஆண்டவரே. Lord, as we surrender ourselves unto you, Lord, we ask that you will help us to stand in this life, oh Lord, and you will help us to do what you want us to do, Lord Jesus, in this life. அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க. Church, individually, not as family or கூட அப்படியெல்லாம் இல்லை, but individually, if any one of us are struggling with some patterns of, rising and falling and rising and falling. I am one like that in certain areas of my life. Can you tell this Jesus, Appa, I want to stand. என்னோட வாழ்க்கையில் ஆண்டவரே இது எனக்கு கிருபை தாங்க. Lord, give me that help I need, oh Lord Jesus. We thank you. இது என்னோட கண்கள் அசாத்தியமான காரியம் ஆண்டவரே. ஆனால் எனக்காக நீங்கள் செய்யுங்க. Help me, Lord. Help me, Jesus. அதே மாதிரி if you're waiting for a breakthrough, why don't you ask this Jesus, அப்பா எனக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க. If you're waiting for a healing, tell Jesus, அப்பா எனக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யுங்க. உம்மால மட்டும் கூடும் என்கிற காரியங்களை செய்யுங்க. If you're waiting for a job, ask Jesus, அப்பா only you can provide, oh Lord. You can do it for me, oh Lord. If you're not sure about your future, best time, church, tell Jesus, அப்பா walk before me. எனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை எனக்கு செவ்வையாக்கி தாங்க ஆண்டவரே. அப்பா அழகாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு நான் சந்தோஷமாக வரணும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. We thank you, and through it all ஆண்டவரே இந்த எல்லா ப்ராசஸ்லையும் எங்களோட ஆத்மா எங்களுடைய ஆண்டவரே the inner of us, let it keep praising you, Lord. அப்பா உங்களுடைய துதி எப்போதும் எங்கள் வாயில் இருப்பதாக அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. துதி கனம் மகிமை ஒருவருக்கே உரியது உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். Can we give a big hand to Jesus? இந்த நாளிலுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பிரியதான தெய்வஜனமே, போன வாரத்தில் லைக் God has been graciously leading. God said அவர் ஜாதிகளுக்கு முன்பாக அவரை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். நம்மளை உயர்த்துவேன் என்று சொன்னார். பரிசுத்த ஜனக்கூட்டமாக காண்பிப்பேன் என்று சொன்னார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு? I don't know if how many of you still remember the message that we had last Sunday. சியோன் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். ஃபஸ்ட்டு எழும்பணும், ரெண்டாவது வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனுடைய கண்டினியூஷன் மெசேஜாக அது ரெஃபரன்ஸ் வேர்ஸ் என்னது? ஏசாயா 52 1-3 10வது வசனம் தான் நமக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் 10வது வசனத்தை நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக, இல்லைன்னா நமக்கு ஒரு பிடிச்சிட்டு நாம் ஜெபிக்கிறதுக்குள்ள ஒரு வசனமாக நமக்கு கொடுத்தார். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் 52வது ஐசையா 52 1-3 வரைக்கும் 3 காரியத்தை அதில் ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஒன்று சியோனை எழும்பு எழும்பு, அரைஸ், அவேக் ஜயன், புட் ஆன். ஃபர்ஸ்ட் இஸ் புட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். அடுத்ததாக என்ன சொல்கிறாரு? புட் ஆன் யுவர்
உன்னுடைய அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள். I don't know how many of you heard the English message, because I was telling one of our church members. நமக்கு என்னன்னாக்க ஒரே சபை செய்தி கொடுக்கும் பொழுது அப்படியே பார்ட்டாக கொண்டு போயிட்டே இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ தமிழ் செய்தி மட்டும்தான் கேட்குறவங்களா இருந்தால் அதனுடைய செகண்ட் போர்ஷன் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ ஐ என்கரேஜ் யூ, கோ பேக் ஹோம், கோ டு யூடியூப், லிசன் டு த செகண்ட் மெசேஜ் ஆல்சோ. பிகாஸ் அதில் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள்னு சொல்கிறார். அலங்கார வஸ்திரத்தை தரிக்கலைன்னா கல்யாண வீட்டுக்குள்ளாலும் நுழைய முடியாது. எப்படி ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஓமை தெரியும் இல்லையா? அரசர் எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டாரு. அங்கே ஒருத்தர் சரியான ட்ரெஸ் போடாமல் இருந்தவுடனே, ஏன்ப்பா உன்னுடைய ட்ரெஸ் நீ போடலன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த காரியத்தை நீங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் கேளுங்க. அலங்கார வஸ்திரம் என்றால் உங்களுடைய நற்கிரியையாகிய வஸ்திரத்தை தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷனில் நீங்கள் பார்ப்பீங்களே, ஆனால் அதில் சொல்கிறாரு, யார் இவர்கள், வெண் வஸ்திரம் தரித்து கொண்டிருக்கிற யார் இவர்கள் அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாரு, இவர்கள் தங்களுடைய கிரியைகளை, அவங்க தங்களுடைய ஆடைகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து சுத்திகரித்தவர்கள். மாற்றஸ், உங்களுடைய நற்கிரியை என்னும் அலங்கார வஸ்திரங்களை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்புறமா மூன்றாவது சொல்கிறார், நான் நற்கிரியை தரித்து கொண்டு ஆசைப்படுறேன், நான் போடுறேன்னு நினைக்கிறேன், ஆனால் முடியலையேன்னு போது அவர் என்ன சொல்கிறாரு, டேக் ஆஃப் தட் யோக். நீங்கள் உங்களுடைய தேவையில்லாத நண்பர்கள், உங்களுடைய கெட்ட சகவாசங்கள், அந்த யோக்கை எடுத்துட்டு புட் ஆன் த யோக் ஆஃப் ஜீசஸ் விச் இஸ் லைட். ஆமென். அப்போ அந்த நுகத்தடியை நீங்கள் எடுத்து போடுங்க. அதான் சொல்லல, மாட்டு வண்டி ஓட்டும் பொழுது ஒரு மாடு சோர்ந்து போன நோஞ்ச மாடாக இருந்தாலும் எல்லா வெயிட்டும் அடுத்த மாடு மேலே வந்து விழும். உண்மைதானே? அதுபோல தான் நம்மளுடைய விசுவாச ஓட்டத்தில் பி வித் குட் ஃப்ரெண்ட்ஸ், குட் கம்பெனி, who would encourage you, who would enlighten you, who would be with you to grow in the spirit. ஆமென். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம், நாம் உலகத்தானா போகும் பொழுது நம்மளை பின்னாடி தான் பிடிச்சி இழுப்பாங்க. நீ சர்ச்சுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், ஆலயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. நீ ஒன்லி உன் வேலையை பார்த்தா போதும், உன்னுடைய வேலையை ஜோலியை பார்த்தா போதும், நீ மக்களாக இருந்தால் போதும். எதுக்கு சர்ச் ரிலேட்டடாகவே ஃப்ரெண்ட்ஸு? ஏன் மற்ற ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கக்கூடாதா? மற்றவங்களோட போகக்கூடாதா? மை டியர், மை சிஸ்டர், பிரதர், they will pull you down, pull you back from the presence of God, because they will try to make you focus on things that will spoil your soul, not the body. It will all begin from your body though. சரிங்களா? ஸோ இதை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்போ இந்த ஜாதிகளுக்கு முன்பாக அவர் நம்மை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். வச்சுக்குவோம். இன்றைக்கி கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு என்ன பேச போகிறார் எடுத்துக்கிடலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? லெட் மீ see. ஆயத்தமாக இருக்கிறீங்க? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்போ இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று இந்த இடத்துல வந்துட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே, ஜாதிகளுக்கு முன்பாக நீங்கள் எங்களை பரிசுத்த கூட்டமாக காமிப்பீங்க, உங்களுடைய வல்லமையை காமிப்பீங்க, நீங்கள் எங்களோடு இருக்கிறது காமிப்பீங்க. The Lord will show that we are a chosen one, holy and precious people for him. இல்லை? அப்போ எந்த ஜாதி ஆண்டவரே? எந்த ஜாதி? இப்போ நம்ம கனடாவில் இருக்கிறோம்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்காரங்களா? இல்லை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிற நாட்டுக்காரங்களா? இல்லை பிற மதத்துக்காரர்களா? ஆல்வேஸ் வாட், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், என்ன நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் ஐ ஆல்வேஸ் கனெக்ட் தட் வித் த ஸ்பிரிச்சுவல் வாக் வித் காட். இதில் நமக்கு நம்ம ஆண்டவரோட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் என்ன நடக்குது அப்படின்னா தான் அந்த டிசர்ன்மெண்ட் ஆஃப் த ஸ்பிரிட் இருக்கும். நம்ம தப்பித்துக்கொள்வோம். எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுவீங்க? அதுக்கு நம்ம அந்த கவனமும் அந்த அவேர்னஸும் இல்லைன்னு வைங்களேன், we will slowly get deviated. அது ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, கழுதை தேஞ்சு கட்டர்மான கதை தான். நல்ல ஆவியில் உற்சாகமாக சபைக்குள்ளே வர்றது, அப்படி ப்ரேயர் பண்ணுறது, மெதுவாக அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்களுடைய அந்த சுற்று வட்டாரம், அவங்களுடைய அதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய வழியிலேருந்து விலகி போவாங்க. அவங்களுடைய ஜெப வேலை குறைஞ்சிக்கிட்டே போகும், அவங்களுடைய வேத வாசிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும், அவங்களுடைய ஆராதனை நேரம் குறைஞ்சிக்கிட்டே போகும். கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க போயிட்டு வருவோம், அவ்வளோதான், முடிஞ்சால் போதும்னு. தயவுசெய்து அப்படி இருந்துடாதீங்க. நம்ம சபையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகள் அப்படி இல்லை. அனுதினமும் அவருக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே நெருங்கி சேர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். டியூட்ரோனமி, உபாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்கள். டியூட்ரோனமி சாப்டர் 7, 1 and 2.
and we have some slides. For the sake of time, I reduced the slides, to put on the slides so that we can go quickly. சரி, வாசிக்கலாம். சிஸ்டர் வாசிங்க. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். போதும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனமா இருக்கலாம். பட் இதுல ஆண்டவர் ஒரு 7 ஜாதிகளை பத்தி சொல்லியிருக்கிறார். நம்ம ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் இதை குறித்து டீட்டெயில்டாக படிச்சிருக்கிறோம். பட் ஸ்டில் காட் வாண்ட்ஸ் மீ டு ஷேர் திஸ் டுடே. என்ன இந்த 7 ஜாதிகள் என்று அவர் சொல்லும் பொழுது, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் த நேஷன் பட் த ஸ்பிரிட்ஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் தீஸ் 7 நேஷன்ஸ். ஹல்லேலூயா. நாம் அதை தான் சொல்கிறோம்ல, நாம் எல்லாமே இப்போ இந்த ஓர்ணை சேர்க்கையாளர்களை பற்றி நம்ம பார்ப்போம்ல. இந்த ஓர்ணை சேர்க்கையாளர்களை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். ஆனால் சோதோம் குமரா காலத்திலேருந்தே அது இருந்துகிட்ருக்கு. அப்போ அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய கிரியை செய்யக்கூடிய அந்த ஆவி என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இட்லி ஆவி, புட்டு ஆவி இல்லையா? ஆவிக்குரிய இதில் நம்ம பார்க்கும் பொழுது there are spirit. அதனால தான் பவுல் எழுதுறாரு, we are not fighting the battles here just like that. வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளை நம்ம துரைத்தனங்களோ அதிகாரங்களோ, பிகாஸ் எவ்ரி திங் ஹேஸ் பேக்ரவுண்ட் பிஹைண்ட் இட். அதுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்குங்க. அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் பிரியமான சகோதரனை சகோதரியை. அதை நாம் உணர்ந்து கொண்டு அதை கவனமாக இல்லாத பட்சத்தில் தான் நாம் ஒரு டேஞ்சர் ஜோனுக்குள்ளால் வாழ்ந்துட்டு இருப்போம். சரி, இந்த 7 ஆவிகளை பற்றி நம்ம பார்த்துடலாம். முதல் ஸ்லைடு. ஸோ த டைட்டில் ஃபார் டுடேஸ் மெசேஜ் தட் ஐ வுட் சே, இன்னைக்கு செய்திக்கு தமிழில், அந்த 7 ஆவிகளையும் ஜெயம் கொள்ளுங்கள். ஆமென். இந்த 7 ஆவிகளையும் கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிறவங்க ஜெயம் கொண்டு தான் தீரணும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அந்த 7 ஆவிகள் என்னப்பா? இந்த 7 ஆவிகள் என்ன கிரியை செய்து அதற்கூடாக என்ன இருக்குது அதான் பார்த்துடலாம். முதலாவதாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல் ஆவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்டைட்ஸ். என்ன தமிழில் என்ன சொல்வீங்க? அதை ஏத்தியர். ஏத்தியர். இதுக்கு இந்த ஏத்தியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போட்டுருங்கம்மா. இந்த ஏத்தியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த மீனிங், அந்த ஒரிஜினல் மீனிங் என்ன தெரியுமா? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்க டெரர், ட்ரெட் ஆர் ஃபியர்ஃபுல். இந்த ஆவி என்ன தெரியுமா? பயம். இருதயத்தில் ஒரு பயத்தை கொண்டு வருகிற ஒரு ஆவி. இந்த ஏத்தியர்களை கம்பேர் பண்ணி பார்த்தா, நீங்கள் அப்புறமா பாஸ்டர்ஸ் இருக்கீங்க, ஊழியக்காரங்க இருக்கீங்க, மூத்த ஊழியர்கள், யூ கேன் டூ யுவர் ரிசர்ச். இந்த ஏத்தியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? அவங்கள பார்க்கும்போது அவர்களுடைய எதிராளிகளுக்கு எதை கொடுத்தாங்க? இப்போ நம்ம ஒவ்வொரு இது சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு தேசங்கள். இப்போ கனடா தேசத்தை குறித்து சொல்ல போனால், இந்த நாட்டு மக்களை அவங்க டேக் கேர் பண்ணுறாங்க, அவங்க ஹெல்த் சிஸ்டத்தை அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க, அவங்க இந்த காரியத்தெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் இல்லையா, கனடாவை பொறுத்தவரையில். இப்படி அந்த நாட்களில் அந்தந்த தேசங்களுக்கு என்று ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அந்தந்த தேசங்கள் அவர்களுடைய எதிராளிகளுக்கும் அவர்களை சுற்றி இருந்தவர்களுக்கும் ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்தாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஏத்தியர்கள் என்ன தெரியுமா கொடுத்தாங்க? பயத்தை கொடுத்தாங்க. அதற்கு பின்னாடி இருந்த அந்த ஆவி பயத்தின் ஆவி. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? ஐயா, ஏற்கனவே நான் பயந்து தான் கிடக்கேன், நீயும் பயத்தை பற்றி சொல்கிறியா அப்படின்றீங்களா? நோ, ஐ எம் நாட் ஹியர் ஃபார் தேட். ஐ எம் டெல்லிங் யூ, we have a savior, through him we are saved. We don't have to fear. Amen. Praise God. இப்போ முதல்ல இந்த ஏத்தியர்கள் அவங்க எதற்காக அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர். முதல் காரியம் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். இந்த பயத்தினுடைய தன்மை என்னங்க? எதனால் முதல்ல பயம் வருது? நம்பிக்கை இல்லாதனால, அன்னோன், தப்பு பண்ணதுனால. பாருங்கள், உண்மைதான். ஒய்ஃபு ஹஸ்பண்ட்ஸுக்கு ஏன் பயம் வருது? கான்சிக்வன்சஸ். என்ன சிஸ்டர், ஹஸ்பண்டுக்கு ஏன் வருதுன்னா கான்சிக்வன்ஸ்ன்ட்டீங்க. சமைக்க தெரியலன்னு பயம் வருது. ஹஸ்பண்டு ஒய்ஃபு யாராக இருந்தாலும் ஒரு பயம் வருதுன்னா முதல்ல ரீசன் அன்னோன், நம்மளுடைய இமேஜினேஷன்.
இந்த பயம் வந்த உடனே இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கீங்க, ஒரு ரூமுக்குள்ளே போகணும், ஒரு வீட்டுக்குள்ளே போகணும். எத்தனை பேர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருந்தால் அந்த ரூமுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்கிறது எத்தனை பேர் இருக்கீங்க? பயந்துருப்போம்ல, போக மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா we don't know what is there, we assume there is something. நல்லா கேளுங்க, நமக்கு தெரியாது, அங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. பட் நாம் நினைக்கிறோம் அங்கே ஏதோ ஒன்று, எனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கும்போது பயமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு, தம்பி குதிப்பா, தண்ணியில் குதிச்சு லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்குது, தண்ணியில் குதிச்சு நீ விளையாடு. பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குது? நான் விழுந்தா அடிபட்டுரும், விழுந்தா மூழ்கி போயிடுவேன். இப்போ அப்படி எதுவுமே நடக்க போகிறதில்ல, பிகாஸ் ஹி ஹேஸ் த லைஃப் ஜாக்கெட். நம்மள கூட நிறைய பேர் அப்படி தான், ஜீசஸ்ங்கிற ஒரு லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு இருக்கிறோம், ஆனாலும் வாக் பண்ணுறதுக்கு பயம் உண்டா இல்லையா? இங்கே இந்த பயம் வந்த உடனே நம்மளுடைய ப்ராக்ரஸை ஸ்டாப் பண்ணுங்க. நாம் போய்கிட்டு இருக்கக்கூடிய இதில் வேண்டாம், எதுக்கு போட்டு வம்பு, எதுக்கு வம்பு? பிரதர் சொன்ன மாதிரி செய்த சில தவறுகள் எனக்கு முன்னாடி வரும்போது, அதனால தான் சத்ரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நீயா ஊழியம் பண்ண போகிற, நீயா போய் பாட்டு பாட போகிற, உனக்கு என்ன தெரியும் இல்லையா, நீயா பண்ண போகிற, உனக்கு என்ன தெரியும், முன்னாடி கொண்டு நிறுத்துவான். வை? பிகாஸ் he knows what God is going to do through you. He knows the blessing people are going to receive through you. அது அவனுக்கு பிடிக்காது. முதல்ல கொண்டு வருவான், ஏய் நீ யார் தெரியுமா, நீ எப்படி ஒரு குடிகாரனாக இருந்த தெரியுமா, நீ எப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ண தெரியுமா, அதனால் நீ பண்ணக்கூடாது. முதல் காரியம் பயத்தை கொண்டு வருவான். அதனால தான் சொல்கிறேன், பயம் உங்களுடைய ப்ராக்ரஸில் ஒரு ஃபுல் ஸ்டாப் போடக்கூடியது. சகோதரி யார் சொன்னாங்களே, பயம் வேறு ஒன்றும் இல்லை, அவிசுவாசம். Fear is the weapon of the devil. Hello? Fear is the weapon of the devil. Faith is the weapon of the Lord. Hallelujah. நல்லா கேட்டுக்கங்க, நீங்கள் பயப்படுற ஒரு நபராக இருப்பீங்களே, ஆனால் நீங்கள் யாருடைய ஆயுதத்தை கையில் வச்சுட்ருக்கீங்க? சத்ருவுடைய ஆயுதத்தை வச்சுட்ருக்கீங்க. அதே நீங்கள் விசுவாசம் என்கிற ஆயுதத்தை கையில் தூக்கி பாருங்கள், சத்ரு உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ காரணம் என்ன? இந்த பயத்துக்கு காரணம் என்ன? நான் என்ன அறியாமல் இருக்கிறது. நீங்கள் தப்பே செய்தவர்களாக இருக்கட்டும், know today there is a Savior who is ready to forgive you. Know today there is a Savior who paid it for you. Hallelujah. அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டார், ரத்தத்தை கொடுத்து, மகனே மகளே கவலைப்படாத. மனம் திருந்திய மைந்தன் கதையில் என்ன வாசிக்கிறோம்? அப்பா அது ரெடியாக இருக்கிறார். தெரியாதா அப்பாவுக்கு? அவன் தப்பு பண்ணிவிட்டு சொத்தை பிரித்து வாங்கிட்டு போனான்னு தெரியாதா? பட் he is waiting. Come back my son. வந்த உடனே ஃபீஸ்ட். ஸோ ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 தீமோத்தி 1:7 என்ன சொல்லுது சிஸ்டர்? வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஐயா, யாருக்கெல்லாம் இந்த ஆவி இருக்குது? கை தூக்குங்க பார்க்கட்டும். சிலருக்கு இன்னும் கிடைக்கல, ஐயோ தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நமக்கு என்ன ஆவியை கொடுத்துருக்கிறாரு? பலமும், பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God, glory to God. So this is one spirit that we should overcome. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை எப்படி தெரியுமா பிரித்து காமிப்பேன்? உங்களை எனக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனமாக, என்னுடைய பரிசுத்த புயத்தினாலே நீங்கள்லாம் என் பிள்ளைங்கன்னு எப்படி தெரியுமா காமிப்பேன்? நீங்கள் உலகத்துக்குள்ளே தான் இருப்பீங்க, ஆனால் உலகத்தானா இருக்க மாட்டீங்க. நீங்கள் உலகத்துக்குள்ளால பாடுகளும் நிந்தையும் அனுபவிப்பீங்க, ஆனால் பயப்பட மாட்டீங்க. உங்கள் முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் தைரியமாக போயிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. நம்பர் 1. ரெண்டாவது ஆட்கள் யாருங்க? கிர்காசியர். இந்த கிர்காசியருக்கு என்ன தெரியுமா? இவர்கள் சொல்லப்படுறது என்னென்னா கிளே டுவெல்லர்ஸ். அதாவது எப்படின்னா மண் என்ன தமிழில் எப்படி சொல்லுவோம்? அது சதுப்பு நிலத்தில் வாழ்ந்தவங்க சொல்லலாமா? சதுப்பு நிலம் தமிழில் எப்படி இருக்குன்னு தெரியலையாது. தமிழில் எனக்கு கரெக்டான வேர்டு, அதாவது சதுப்பு நிலம் இல்லைன்னா மண் களிமண் கிரவுண்டில் வாழ்ந்தவர்கள். சரி, இதுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் என்ன கனெக்ஷன்? ஒரு மெட்டஃபாரிக்கலி நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்களே. ஆனால் இதுக்கும் ஸ்பிரிச்சுவல்னா இவங்க எப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்பாங்கன்னா, உலகம் சார்ந்த காரியங்களில் அதிக நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். வழுவி போகிற, வழுக்கி விழுகிற, என்னங்கள் ஸ்லீப்பரி,
வழுக்கி விழுகிற ஆட்களாக இருப்பாங்க. நல்லது, தேங்க்யூ அக்கா. They focus much on earthly things, not on eternal things. காசு, பணம், பொருள், இதில் இந்த என்ன கிடைக்கும், இது என்ன கிடைக்கும். அவங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமான நேரத்தில் பார்த்தீங்கன்னா நித்திய வாழ்க்கையை நோக்கி இருக்காது. இதுதான் அடுத்த ஸ்பிரிட். சபைக்குள்ளே இருப்பாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கேன்னுவாங்க. யூதாஸுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததே. ஐயா இஸ்காரியோத்து என்ன பிரச்சனை? கூடவே இருக்கிறாரு, ஜீசஸ் கூடவே இருக்கிறாரு. ஆனால் அவர் ஃபோக்கஸ் பூரா பணப்பை மேலே தான் இருக்குது. பணப்பை மேலே தான் இருக்குது. பொருளாசை, எனக்கு பொருளில் இருக்கணும், நான் தான். இந்த ஸ்பிரிட்டு, இது காரணம் என்ன நினைக்கிறீங்க? மெயினாக இது காரணம் என்ன தெரியுமா? இவங்களுக்கு புரியாத விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க லாஜிக்கு, அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில்ஸு, இது எல்லாத்தையும் போட்டு அவங்க புத்திக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் தே டேக் இட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் யோசிப்பேன், தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து கொள்கிற ஒரு ஜனக்கூட்டம். இதெல்லாம் நான் இப்படி கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ $10,000 இருக்குது. இந்த $10,000 நான் இதில் 5,000 போட்டு, இதில் 2,000 போட்டு, அதில் போட்டு இது பண்ணால் தான் நம்ம இது பண்ண முடியும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எங்கே போயிட்டு? கர்த்தர் சொல்கிறாரு உன் கையில் கொடுப்பேன்னு சொல்கிறாரு, அந்த வார்த்தை எங்கே போயிடுச்சு? அது அவர் சொல்லுவாருங்க, பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு நான் செய்ய முடியுமா? அவர் சொல்லிட்டாரு, ஊழியக்காரர் சொல்லிட்டாருன்னு செய்ய முடியுமா? நீங்கள் செய்ய வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் செய்யுங்க. You don't have to listen to anyone but the Spirit of God. Amen. அப்போ அவங்க என்ன பார்ப்பாங்கன்னாக்க, நான் இந்த கால்குலேஷன் அந்த கால்குலேஷன், சகோதரி கூட ஆராதனையில் சொன்னாங்க, நான் A to Z பிளான் போட்டு வச்சுருப்பேன். ஆனால் எத்தனை தடவை உங்கள் பிளான் ஆண்டவர் தவிடுபடி ஆக்கியிருக்கார்? 100 times, many times, isn't it? You know, it is not bad to have a plan, but trusting your plan is the problem. எப்படி? நீங்கள் பிளான் வச்சுக்கிற தப்பு இல்லை, ஆனால் என் பிளான் தான் கரெக்டாக அதே தான் பிடிச்சிட்டு நிற்பேங்கிறது தான் பிரச்சனை. ப்ளீஸ் லெட்ஸ் நாட் டூ தேட். கிளே டுவெல்லர்ஸ், கிர்காசியர்கள், இது ஒரு விதமான ஆவி. அப்போ இதனால் நடக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, யூ மேக் டிசிஷன்ஸ், ராங் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ரிசோர்ஸ் அண்ட் ரீசன்ஸ். ஹலோ, எத்தனை பேர் நம்ம அப்படி பண்ணியிருக்கோம்? நான் இதை பண்ணி இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தான் நான் அது செய்வேன். ஆனால் தேவன் உங்களுக்காக வேறு திட்டம் வச்சுருப்பாரு. தேவன் உங்களை வேறு வழியில் நடத்தியிருப்பாரு. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு உயர்வானவை என்னுடைய சிந்தைகளும் உன்னுடைய செய்கைகளும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். எனக்கு நன்மையை மாத்திரமே செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ ஐ ஷுட் ட்ரஸ்ட் ஹிம் அண்ட் லீவ் இட் டு ஹிம். ஆண்டவரை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் கரத்தில் நான் என்ன ஒப்படைக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். இதுக்கு என்ன தீர்வு என்று நீங்கள் பார்ப்பீங்களே. ஆனால் வாசிக்கலாம் சிஸ்டர். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவை. நல்லா கேட்டுக்கங்க, இது நிரந்தரம் கிடையாது மகனே மகளே. நாம் பார்க்குறதும் எத்தனை பேர் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ்ஸை இன்றைக்கும் வச்சுட்டே இருக்கீங்க. ரொம்ப ஆசையாக பார்த்து வாங்கினேன்னு சொல்லி வாங்கி வச்சுருப்பீங்க. எங்களை மாதிரி சைஸில் சைடு வைஸாக வளர்கிறவங்கள நான் கேட்கல. சின்ன பிள்ளைகளுக்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸை நான் இது பண்ணலை. ஆனால் நம்ம ஆசையாக வாங்கின ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட ஒரு காலகட்டத்துக்கு மேலே விட்டு தான் போகணும். இட் வில் கோ. ஈவன் அவர் ஓன் பாடி வில் பி கான் ஒன் டே. நித்தியத்துக்கும் வாழக்கூடிய நம்மளுடைய ஆத்மா. இங்கே என்ன சொல்கிறார்? ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. இதை வாசிக்கும் போது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருதா? ஃபெய்த் வர்ஸ், எபிரேயர். ஸ்தோத்திரம். நாங்கள் எபிரேயர்லாம் படித்து குயிஸில் ப்ரைஸும் வாங்கிட்டோம். ஆனால் வசனம் ப்ரைஸ் வாங்கினதோட போச்சு. காணப்படுகிறவைகள் என்னவா? அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானது. பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. ஆகையினால என்ன செய்யணும்? நாம் காணப்படாதவைகளை விசுவசித்து ஆவியில் பெற்றுக்கொண்டு அவர் நடத்தின்படி நடக்க வேண்டும். 2வது ஆவி. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஐயோ வித் மீ பை த வே. இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஏதோ சரி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஒரு ஆராதனை 4 பாட்டு, அப்புறமா அவர் ஒரு அரை மணி நேரம் அறுப்பார். அந்தால எழுந்திரிச்சு நம்ம வடையும் பிஸ்கோத்தும் சாப்பிட கிளம்பி போயிடுவோம். அந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு நேரம் போயிடும். என்ன, நாங்களும் சண்டே சர்ச்சுக்கு போனோம். நல்லா கேட்டுக்கோங்க, எவ்ரி டே அந்த வசனங்கள் ஆண்டவர் பேசுகிறது நம்ம இருதயத்தில் போட்ட விதையாக நம்ம செய்கையில் வெளியே காண்பிக்கப்படணும்.
அதுக்கு அனுதினமும் நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அவருடைய சமூகத்தில் இருந்து. ரெண்டாவது கிர்காசியர்கள். மூன்றாவதாக அமோரியர்கள். இந்த அமோரியர்களை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது செல்ஃப் எக்ஸால்டேஷன், சீக்கிங் க்ளோரி ஃப்ரம் மென், மனிதர்களிடத்திலிருந்து புகழ்ச்சியை விரும்பக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம். இதுதான் அந்த ஆவி. எங்களுக்குள்ள இந்த ஆவி இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமோ? நான் எத்தனை தடவை ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஒரு தேங்க்ஸ் சொல்லலையாவ விளங்காமல் போகிறவன் எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், உள்ளுக்குள்ளால் எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? நான் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி 2 மணி நேரம் மேக்கப் போட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டால் ஒரு லைக்கு கூட போடலையே சொல்கிறோமா? செல்ஃப் எக்ஸால்டேஷன். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் ஒரு மனிதன் அவன் யாருக்காக இருக்கிறான், இல்லைன்னா அவனுடைய ஃபோக்கஸ் என்ன இருக்குங்கிறது. இன்னைக்கு காலகட்டத்தில் இட்ஸ் அ நியூ நார்மலாக போயிடுச்சு. என்ன தெரியுமா? அவர்களே போட்டுக்கொண்டு, ஈவன் ஊழியர்களை சொல்கிறேன், அவர்களே போட்டுக்கொண்டு லைக் வாங்குறதும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேயும் அவர்களுக்கு ஒரு பெருமை. இதுதான் அமோரியர்கள் தான். மலைகள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள், அதுன்னு ஒரு வசனம் சொல்லுவோம்ல, பாட்டு பாடுவோம்ல, மலைகள் விலகினாலும். ஏன் தெரியுமா மலைகள் விலகினாலும்? மலை எப்போவுமே மேட்டிமையை குறிக்கும். அது அன்ஷேக்கபிள், அது சப்ரஸ் பண்ணியிருக்கும் சமபூமியை மற்றதையும். அது உயரத்தில் இருக்கும் பாருங்கள். அந்த உயரமான தன்னை உயர்த்துகிற, தற்புகழ்ச்சியை விரும்புகிற, தன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் தன்னை எப்பொழுதும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்கள், அந்த ஆவி தான் இந்த அமோரியர்களுடைய ஆவி. ஹலோ, அமோரியர்களுடைய ஆவி. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய பிள்ளைங்க, கிறிஸ்துவ பிள்ளைங்க தன்னை உயர்த்த மாட்டான், தன்னுடைய அருள்நாதர் இயேசுவை உயர்த்துவான். அல்லேலூயா. தன்னை தூக்கி சொல்ல மாட்டான். இருக்கிற இடத்துல உள்ள வேலையை செய்துட்டு போய்கிட்டே இருப்பான். எனக்கு அங்கே இருக்கிறது இல்லாததும் ஒன்றும் இல்லை, என் இயேசு அந்த இடத்துல அசைவாடுகிறார், என் இயேசு பேசுகிறார், என் இயேசுவுக்காகவே நான் வாழ்கிறேன் என்று சொல்லுவான். அல்லேலூயா. எத்தனை ஊழியக்காரங்க இன்றைக்கி அப்படி இருக்காங்க சொல்லுங்கள். ஊழியர்களை ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, ஒருபடி மேலே, விசுவாசிகளுக்கும் ஒருபடி மேலே தங்களை தேவனுக்காக அர்ப்பணித்த ஜனக்கூட்டம். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் அவங்களுடைய முகநூலோ இல்லை அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, எதை குறித்து, யாரை குறித்து, யாருக்கு மகிமையாக என்ன இன்டென்ஷனில் செய்கிறாங்கங்கிறத நீங்கள் ஈஸியாக வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இவர்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பார்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த அமோரியர்கள் என்று சொல்லும் பொழுது டு அட்டர் ஆர் டு சே, அதுதான் அந்த ஒரிஜினல் மூலப்பதத்திலிருந்து வந்தது. டு அட்டர் ஆர் டு சே அப்படின்னா என்ன தெரியுமா? இவங்களுக்கு துதி பாடிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதை சொல்லுவாங்கள்ல, பழைய ராஜாக்கள் காலத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2 புலவர்கள் பக்கத்தில் இருந்து பாடிக்கிட்டே வருவாங்க பாருங்கள். அதே மாதிரி இப்போவும் இருக்காங்க. சிங் சாங். ஊழியர்கள் தங்களை சுற்றி அப்படி ஒரு கூட்டத்தை எப்போவும் வச்சுட்ருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு கூட்டத்தில் போய் அட்டன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அங்கே பல ஊழியர்கள் வந்திருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் ஊழியர் மேடை ஏறி அவர் பேச ஆரம்பித்தோடனே ஒரு 4-5 பேர் அவர் எது செஞ்சாலும் ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். என்ன இவருக்கு மட்டும் இப்படி ஒரு ஆமேன் அல்ல, சம்மந்தமே இல்லாமல். அப்புறமா போகும்போது தான் தெரியுது அந்த 10 பேரை அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். எதுக்கு? ஆமேன் அல்லேலூயா போட. ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன், நம்ம யாரை உயர்த்துகிறோம்? யாருக்காக ஓடுகிறோம்? அழிந்து போகிற, மரித்து போகிற ஒரு மனுஷனுக்கா, இல்லை எனக்கு மறுவாழ்வு தந்த என்னுடைய அருளாதர் இயேசுவுக்கா? கேள்வி நம்ம கேட்கணும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஹார்ட். பீப்புள் தீஸ் டேஸ் தே லவ் டு ஹேவ் பீப்புள் அரவுண்ட் தெம். அவங்கள என்னென்னா ரைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு. நான் அப்படி மனுஷர்களை தூக்கி நான் உயர்வாக வாழணும்னு அவசியம் இல்லைங்க. என் தேவன் எனக்கு எல்லாமா இருக்கிறார். அல்லேலூயா. என்னோட கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க? Amen. Praise be to God. Hallelujah. So utter or to say, these are kind of people, self-exaltation விரும்புகிற பிள்ளைகள். இவர்கள் ஃபேம் சீக்கர்ஸாக இருப்பாங்க. இன்னொரு காரியம், நான் என்ன உயர்த்துகிறேன்னாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு விஷயம் வந்துருப்பாருங்க. மற்றவங்கள நான் எப்படி நினைப்பேன்? அற்பமாக எடுப்பேன் இல்லையா? என்ன நான் உயர்த்துறேன்னாலே இது லாஜிக்கில் அப்படியே நான் தான் பெருசுன்னு நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்கள நான் டம்மி பீஸ் ஆக்கிடுவேன்ல. அப்படி தானே? அப்படி தான் நடக்கும். இந்த ஸ்பிரிட் உடையவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. யார் இருந்தாங்க அப்படி பைபிளில்? இப்படிப்பட்டவங்க யாரை தெரியுமா? யாருடைய பிள்ளைகளாக தங்களை பிரதிபலிக்கிறாங்க தெரியுமா? லூசிஃபர். தே
they represent Lucifer rather than the Redeemer. அது எழுதும்போது எனக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் broken. ஐ said, ஆண்டவரே, நீங்கள் சர்வத்தையும் படைத்த தேவன், அகிலத்தை அவருடைய கையில் வச்சிருக்கிறாரு. such a powerful, omnipotent God. அவர் ஒரு சாதாரண ஏழையாக வர்றாரு, மனுஷங்க காலை கழுவுறார் இல்லை, கழுவிட்டு சொல்கிறாரு, நீங்கள் என்ன ரபின்னு கூப்பிட்றீங்க, என்ன பெரிய ஆள்னு கூப்பிட்றீங்க, நான் உங்களை நண்பன்னு சொல்கிறேன். சிலுவையில் அவமானமான ஒரு மரணம் எதுக்குங்க? அந்த மரணம் யாருக்கு எதுக்கு? அந்த இயேசுவை பின்பற்றுன்னு சொல்லிட்டு நான் போய் பந்தா பண்ண முடியுமா? பண்ணலாமா? திங்க் அபவுட் இட். Nowadays people forget that humility our Lord God Savior Jesus portrayed on that cross. நமக்குள்ளே யாருக்குள்ளையாவது அந்த ஒரு உயர்வான மனப்பான்மை, அந்த ஒரு இது இருக்குமானா, டுடே humble, surrender to Jesus and say, Lord forgive me. எனக்கு இந்த மாதிரி மேட்டுமையான ஒரு எண்ணம் இருக்குது. உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்குதா, அந்த பதவி 4 பேருக்கு நன்மை செய்கிறதுக்கு ஒழிய அவர்களை சப்ரஸ் பண்ணுறதுக்கு இல்லை. My brother, my sister, a true Christian will never exalt himself but Christ. Amen. கர்த்தருக்கு மகிமையாக இருக்கட்டும். இந்த அமோரியர்கள் அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தார்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள். நல்லா கேட்டுங்க, இந்த 3வது வசனமும் 5வது வசனமும் அருமையாக சொல்லுது. ஆவியில் எளிமை இருந்தால் பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு. அதே 5வது வசனத்தை வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 2 in 1. உங்களுக்கு இந்த சாஃப்ட் நேச்சர், மீக்னஸ், ஹம்பிள் உங்கள் இருதயத்தில் இருந்துட்டாலே இந்த உலகமும் உங்கள் கையில், பரலோகமும் உங்களுக்கு. எவ்வளோ அருமை இல்லை? ஆனால் இந்த அமோரியர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த அமோரியர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துளி, நான் சொல்கிறேன், திரும்பவும் நான் சொல்கிறேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே என்ன உயர்த்த வேண்டும் மனசில் நினச்சாங்க. லூசிஃபரு பாதாளத்துக்கு தள்ளப்பட்டாங்க. நம்மளை நிறைய பேர் நினைக்கிறோம் கர்த்தரை ஏமாத்திடலாம், கர்த்தருடைய பிள்ளைகளான்னு சொல்லிட்டு நாம் மமதையில் இருக்கலாம்னு சொல்லி. பிவேர், லூசிஃபர் ஸ்டேட்டஸை விட மோசமான ஸ்டேட்டஸ் வந்துடலாம். ஸோ லெட் us not go in that way please. 2 வசனமும் பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாரு. ஆவியில் எளிமை, பரலோகம் உண்டு, இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. அடுத்ததாக இருக்கிறது கானானைட்ஸ், கானானியர்கள். இந்த கானானியர்கள்னா என்ன தெரியுமா? இவங்க லோ லேண்டில் வசிக்கக்கூடிய மக்கள். லோ லேண்டு, நம்ம அமோரியர்களை பார்த்துட்டோம், அந்த அமோரியர்களுடைய ஆவியை பார்த்தோம். அடுத்தது கானானியர்கள், லோ லேண்டில் வசிக்கக்கூடிய மக்கள். இந்த லோ லேண்டில் வசிக்கவங்களுக்கு என்ன தெரியுமா? இவங்களுடைய நாட்டம் பூரா, நான் ஏற்கனவே சொன்னேன், கிளேயில் இருக்கிறவங்க உலக பிரகாரமாக. இவங்க எப்படி தெரியுமா? அந்த லோ லேண்டில் இருக்கிறவங்களுக்கு லௌகீக இன்பம், இச்சை, அதாவது உலகத்தின் ஆசாபாசங்கள். இவங்க உணர்வுகளுக்கு அடிமையானவர்கள். ஹலோ, உணர்வுகளுக்கு அடிமையானவர்கள். நியாயமா உணர்வா? கர்த்தருடைய வார்த்தையா என்னுடைய ஃபீலிங்ஸா? கர்த்தருடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. ஆகையினால தான் சாரா அன்னைக்கு கொண்டு போய் இஸ்மாயிலைட்டை கொண்டு கொடுத்தா, ஹாகாரை கொடுத்து இஸ்மாயிலைட் வந்தாப்புல. அதனால தான் அவன் மாம்சத்தின் பிள்ளையாக இன்றைக்கு வரைக்கும் மாம்சத்தின் பிள்ளையாக இருக்கிறான். ஆமென். ஆனால் வாக்கு தத்தத்தின் பிள்ளை யாருங்க? ஈசாக்கு. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக இருக்கணும்னா நீங்கள் உங்கள் உணர்வுகளுக்கு அடிமையாக இருக்க முடியாது. That is why many people, many Christians today, they have the promise from the Lord, but they go victims of their feelings. அவங்களுடைய ஃபீலிங்ஸு, இது என்ன அது என்ன, அதை பிடிச்சிக்கலாம். இந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, they are people who are controlled or victimized by their emotions and feelings which lead them to fail in a sound judgment. நீங்கள் இமோஷனலாக சொல்லுவாங்கள்ல, நீங்கள் இமோஷனலாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்க, பிகாஸ் தட் would be a wrong decision தான். இது சைக்கலாஜிக்கலாக சொல்கிறாங்க, ஆனால் வேதத்தில் இதுக்கு அழகாகவே சொல்லி வச்சிட்டார் ஆண்டவர், முன்னமே சொல்லி வச்சிட்டாரு. இமோஷனலாக முடிவு எடுக்காத தம்பி, முடிவு எடுக்காத. இமோஷனலாக கர்த்தருடைய வாக்கு என்ன சொல்லுது, அவர் என்ன சொல்கிறாரு, அதையே பிடித்துக்கொள் என்று. ஆதியாகமம் 10:19, ஆதியாகமம் 13:13 2 வசனத்திலையும் சோதோம் குமராவை பற்றி சொல்லுது. சோதோம் குமராவில் என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, தெரிந்த பாவம்.
தெரியாத விஷயங்கள் உண்டு. எல்லா விதமான செக்ஷுவல் இம்மாரல் இன்றைக்கும் வந்து இந்த ஓர்னேச்சர்காரர்களாக இருக்கலாம், இல்லை இந்த LGBTQ+++ போயிட்டே இருக்காங்கல்ல. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? பை த வே, லாஸ்ட் வீக் ஹேமா வாஸ் ஷோயிங் அ வீடியோ. ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ saw that. She put in the church group also, if I am not wrong. அது என்ன கோகோமேனா, என்ன கோகோமெலன், எத்தனை பேர் அதை உங்கள் பிள்ளைங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிகிட்ருக்கிறீங்க? அதில் நீங்கள் அந்த வீடியோ, அந்த பர்டிகுலர் வீடியோ அவள் எனக்கு காண்பித்த வீடியோவில் பார்த்தா, ஒரு ஆண் இன்னொரு ஆண் அந்த குழந்தைக்கு அவங்க வந்து பாட்டு பாடுற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு எப்போ ஒரு விஷயம் என்ன செய்யணும்னு தெரியலையா, உன் மனசில் நினைக்கிறத நீ செஞ்சுட்டு போ, கோ அண்ட் வாட்ச், இட் இஸ் இன் த சர்ச் குரூப், பாருங்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க, அங்கே ஆணும் பெண்ணுமாக, ஒரு தாயும் தந்தையுமாக, ஒரு கணவனும் மனைவியுமாக அவங்க அங்கே சித்தரிக்கலை, 2 ஆணைத்தான் சித்தரிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு சொல்கிறாங்க, உன் மனசு உனக்கு என்ன செய்யணும்னு தெரியாத நேரத்தில் உன் மனசு சொல்கிறத கேட்டு அதுபடி நடந்துக்கோன்னு. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம கவனமாக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலன்னா நம்மளை அறியாமலேயே சத்துருவுக்கு நாம் தீனி போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்துட்ருப்போம். ஐம் ஸோ சாரி டு சே, பட் we have to be careful, extremely careful. இது நடந்துட்டு இருக்குது. ஐ டோன்ட் நோ, லாஸ்ட் இயர் ஆர் ப்ரீவியஸ் இயர் they did something. டிஸ்னின்னு நினைக்கிறேன், டிஸ்னி வந்து ஒரு சாக்லேட்டை ப்ரமோட் பண்ணாங்க. அடுத்தது இந்த LGBTQ சப்போர்ட்டுக்கு விஷயமாக நிறைய காரியங்களை செய்தாங்க. எதுக்காக இது சொல்கிறேன் தெரியுமா? சத்துரு யாரை விழுங்கலாம் என்று வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். படுத்து கிடக்குறாங்க, பாவம் படுத்து கிடக்குது. ஆர் யூ ரெடி? இஃப் யூ ஆர் நாட் அவேர் அண்ட் இஃப் யூ ஆர் நாட் ப்ரொடெக்டிங் யுவர் சோல் வித் த வேர்ட் ஆஃப் காட், ஷீல்டு பை த ஹோலி ஸ்பிரிட், and if you don't allow the Lord God to live in your this temple body, victim ஆயிடுவோங்க. இங்கே இவர்கள் எப்படிப்பட்ட இதில் சோதம் குமராவுடைய இதை பார்த்தோம். இந்த இந்த பாவங்களுக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, இந்த பீப்புள் ப்ளீசஸாக இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா, அவன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டதுனால நான் அங்கே போனேன். எத்தனை பேர் அப்படி போயிட்டுருக்கீங்க? God is warning you today. உங்கள் ஃப்ரெண்டு ஆவிக்குரிய ரீதியில் உங்களை வளர்க்குறதுக்குள்ள ஃப்ரெண்டா, இல்லை நீங்கள் அவங்கள ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கர்த்தர் கொடுத்துருக்கிறதா, இல்லை அவர்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் உட்காந்துட்ருக்கீங்களா? யூ மே ட்ரை டு ஃபூல் அரவுண்ட். God is watching. எனக்கு எல்லாரும் வேணும், நான் அதனால் எல்லாரும் கூடயும் போகிறேன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப தம்பி, ஞானஸ்நானம் எடுத்து நல்லா கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாக இருந்த தம்பி, இன்றைக்கி என்னவா பப்பில் போய் பாக்ஸராக ஒர்க் பண்ணுறேன், பவுன்சராக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி தன்னுடைய அழைப்பை இழந்து போய் நிற்கிறதை நான் பார்க்குறேன். எங்கே ஆரம்பித்தது இது? என் ஃப்ரெண்டு கூட அப்படி போகிறேன், என் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். வாலிப தம்பி தங்கச்சிங்களை வீட்டில் வச்சுருக்கீங்களா? அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்களா? ப்ளீஸ் மேக் ஷுர் ஹூ தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர், வாட் தே ஆர் டூயிங். அப்படியே மேன் ப்ளீசஸ், பீப்புளை ப்ளீஸ் பண்ண போயிடுவாங்க. அரசியல்வாதி கூட போனால் எனக்கு அந்த ஆதாயம் கிடைக்கும், இல்லைன்னா என்னுடைய மேனேஜருக்கு நான் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா எனக்கு இந்த பதவி கிடைக்கும், இல்லைன்னா நான் இவங்களோட போய் இருந்தால் தான் என்னை ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்குவாங்க. இந்த ஆவிகளை நீங்கள் மேற்கொண்டால்தான் பரிசுத்த ஜனக்கூட்டமாய் இந்த உலகத்தில் வாழ முடியுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆவிகள், ஏன்னா நீங்கள் நம்ம பார்க்குறது வந்து மக்களை மாத்திரம் பார்ப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள மாத்திரம் பார்ப்போம். இவர் தானே, அவர் தானே, அவங்க தானே, இவங்க தானே. அதுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இவைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பை த வே, யூ கெட் திஸ் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். பி கேர்ஃபுல். ஏன்னா ஆண்டவருக்கு வருகை சமீபமாக இருக்குது. மணவாட்டி சபை அவர் தேடி வரும் பொழுது, எங்கய்யா விளக்கில் எண்ணெயும் இல்லை, விளக்கே இல்லையா ஆண்டவரே, எனக்கு போட்டிருக்கிற வஸ்திரமும் சரியில்லையே அப்படின்னு இருக்கக்கூடாது. we have to be ready to face the groom as he is coming, groom as he is coming to his groom, the church. Amen. அடுத்ததாக பாருங்கள், இந்த இப்படிப்பட்டவர்களுக்கு ஓகே, இதில் 2-3 எக்ஸாம்பிளை நம்ம சொல்லணும். இந்த பாவம் செய்தவர்களில் பைபிள்லேருந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்சோனுக்கு நடந்தது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. சிம்சோன் எங்கே போய் விழுந்தார், எதனால் விழுந்தார்? அத்தனை பேரை அடித்த மனுஷன் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பெண்மணியினால் கடைசியில் ஐயா என்னை கையை கூட்டிகிட்டு போய் விடுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு அவர் நிலைமை. காரணம் என்ன? இந்த சிற்றின்பம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சோதோம் குமரா. இப்போ நான் சொன்னது. 3வது முக்கியமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 9-24 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த சைமன் இந்த என்ன சொல்ல மாயவித்தக்காரன், சாசரர், அவன் என்ன பண்ணான்,
பணத்தை கொடுத்து எனக்கு கிடைக்குமான்னு. ஸோ பீப்புள் திங்க் ஈவன் அது ஒரு பிரச்சனை இருக்குது இந்த காலகட்டத்தில். ஐயா அவர்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடணும்னா மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஜூமில் பேசுவார், $50 பீஸு. நீ பீஸாக போயிடுவேன் மகனே. $50 ஃபீஸ் கொடுத்து ஒரு ஊழியக்காரன்ட்ட பேசுனா அவன் என்ன ஊழியக்காரங்க? திங்க் பண்ணி பாருங்கள். பட் பீப்புள் திங்க். அப்போ நான் இப்படிப்பட்ட காரியங்களில் நான் மென் ப்ளீஸர் அந்த ஊழியக்காரர் கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன்னா இன்னும் 4 பேர் பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். நான் யாரை தாக்கியும் சொல்லலை. நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் கிறிஸ்து மாத்திரமே மகிமை அடைய வேண்டும். கிரைஸ்ட் இஸ் மை ஹீரோ, மை சேவியர், மை ரெடீமர். ஐ பிலாங் டு ஹிம் அண்ட் ஹிம் அலோன். ஆமென். இந்த சீமோன் என்ன கேட்டார்? காசு தரேன்ப்பா, எனக்கு நீ அந்த பவரை கொடுக்குறியான்னு கேட்டார்ல. ஏன் தெரியுமா? அவருக்கு அவர் நினச்ச ஒரு காரியம் என்னன்னாக்க, பணத்தினால இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணி இருக்கணும்னா எனக்கு இந்த பவரெல்லாம் இருக்கணும். இன்றைக்கி ஆவிக்குரிய காரியத்தையும் கூட மக்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வர்றதுக்கு பல பேர் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் டிசர்ன்மெண்ட் உள்ளவங்களுக்கு தெரியும் இது இந்த ஆவியா அந்த ஆவியான்னு சொல்லி. ஆமேன். என்ன ஊழியக்காரர்கள் எல்லாம் நிறைய மூத்த ஊழியர்கள் இருக்கீங்க. திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ் டுடே. ஸோ இதற்கு 2 தீமோத்தி 2வது அதிகாரம் 22வது வசனம் ஒரு பதிலை சொல்லுது பாருங்கள். நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. போதும், நான் எங்கேயும் போகல. அவர் அழகா திமோத்தி நீ இந்த மாதிரி இச்சைகளை விட்டு விலகி ஓடு. இவர் பவுல் எழுதுறாரு 1st செஞ்சுரியில் வச்சுக்கோமே. யோசேப்பு அப்போவே ஓடிட்டாரு. துண்டைக்கான்னு துணியக்கான்னு ஓடினாரு. எதுக்கு ஓடினாரு? தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஓடினாருங்க. இன்றைக்கி நாம் ஓடுறோமா? எனக்கு அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கில் நான் இருந்தால் எனக்கு பதவி கிடைக்கும், என்ன பெருசாக பேசுவார்கள் என்று சொல்லி தண்ணி அடிக்கிறவங்க கூட உட்காந்து உனக்கு என்ன வேலைங்க? You are called to tell them this is not right, but you are complacent with them because you want to please them. Let's not do that. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணுமா? அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு? இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவனோடு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடும்படி. அப்போ நீங்கள் இதெல்லாம் அடையணும்னா நீதி, கர்த்தருக்கு பயப்படுற பயம், அன்பு, கர்த்தர் என் மேலே வச்சுருக்கிறார், நான் அவருக்கு கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கணும், அன்பு அண்ட் சமாதானம். இதெல்லாம் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பீஸ் இருக்குங்க மைண்டில். நிறைய பேருக்கு இன்றைக்கி அந்த அமைதி கிடைக்கிறதில்ல, சமாதானம் கிடைக்கிறதில்ல. கோடியாக இன்றைக்கி எவ்வளோ வருமானம்? இன்றைக்கி இந்த மாதம் எனக்கு 1 மில்லியன் வருமானம். படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. நானும் மனைவியும் இங்கே இதுக்கு போயிருக்கும்போது, இந்த கேம்புக்கு போயிருக்கும்போது நான் ஒரு சின்ன 5 நிமிஷம் படுத்து எழுந்திரிச்சிட்டு வந்துடுறேன்னு போனேன். 5 நிமிஷம் பவர் நேப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ளால ஒரு 5 நிமிஷத்தில் என்னது தூங்கி எழுந்திரிச்சு வந்தாச்சா அப்படின்றாப்புல. எங்கேருந்து அந்த தூக்கம் வருது? எப்படி? கர்த்தர் கொடுத்துருக்குற கிருபை, அந்த சமாதானம் நம்ம இருதயத்தில் இருக்கட்டும். அடுத்ததாக டைம் போயிட்டுருக்கிறதுனால வேகமாக போகலாம். அடுத்ததாக 5வது யாருன்னு கேட்டிங்கன்னாக்க பெர்சியர்கள். இந்த பெர்சியர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னாக்க அன்ப்ரொடெக்டட் வில்லேஜஸில் வாழ்ந்தவங்க. அங்கங்கே வீடை கட்டி இருப்பாங்க, மதில்கள் கிடையாது, ஒரு ஒழுங்கு கிடையாது, ஒரு பாதுகாப்பு கிடையாது. அப்படி இருந்தவர்கள் இவங்க யார் தெரியுமா? ஜெனரேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாக்னேஷன் ஜெனரேஷன் ஆஃப். இவங்க எப்படி தெரியுமா? நாங்கள் இந்த ஊரில் தான் இருக்கோங்க, வம்சாவளியாக இந்த ஊரில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம், எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, நாங்கள் அப்படியே இருக்கிறோங்க. எங்கள் தாத்தா இந்த சபையில் தான் ரட்சிக்கப்பட்டார், எங்கள் கிரேட் 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 கிராண்ட்ஃபாதர் இங்கே தான் ஞானஸ்நானம் எடுத்தார், நான் இங்கே தான் கல்யாணம் பண்ணி கொண்டேன், என்னுடைய மகள் இங்கே தான் கல்யாணம் செய்யப்பட்டாள், அவளுடைய பேரனும் இங்கே தான் பண்ணப்படுவான். சரி, எல்லாம் ஓகே, நான் தப்பு சொல்லலை. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அந்த இடத்துல? ஸ்டாக்னேஷன் தான். அதாவது கெட்டுப்பட்டு இருக்கிற தண்ணி துர்நாற்றம் வீசுங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஊற்றாக வந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அருவியாக ஓடிட்டே இருக்கணும், இல்லைன்னா தண்ணி நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், இதெல்லாம் ஆமான்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் அந்த இதிலே அப்படியே குன்னி உட்காந்துட்டே இருப்போம். நான் அதுக்காக நீங்கள் போய் சண்டை போடுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லலை. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ.
ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ மைக்ரேட் பண்ணி கனடாவுக்கு வந்தவங்க வரும்போது உங்களுக்கு ஒரு சொல்லுவோமே ஒரு $65,000 இல்லை $70,000 சம்பளம் கொடுத்தாங்க. 10 வருஷமாக அதே $70,000 சும்மா இருப்பீங்களா? ஐயோ சிஸ்டர் சிரிக்காங்க. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே இன்க்ரிமெண்ட்டு எத்தனை % இன்க்ரிமெண்ட் வருது? இந்த கம்பெனி சரியில்லை. உண்மையா இல்லையா? எத்தனை வருஷமாக உங்கள் பிள்ளைங்க உங்களோட ஒரே 1ஆம் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க? படிக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் வரும்போது 2ஆம் கிளாஸுக்கு போயாகணும். ஆனால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் நாங்கள் 20 வருஷமாக 1ஆம் கிளாஸ்லேயே உட்காந்துருப்போம். வேடிக்கையாக இருக்குல்ல? வேதனையாக இருக்குது எனக்கு. ஆனஸ்ட்லி வேதனையாக இருக்குது. You should be moving forward, getting closer to God, come closer to God. நடக்கணும். இவங்க இந்த பெர்சியர்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னா, அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துக்கும். பாதுகாப்பு கிடையாது, ஒரு டிசிப்ளின் கிடையாது. ஏன் தெரியுமா? இவர்களுக்கென்று பெரிய கனவுகளோ பெரிய காரியங்களை சாதிக்கணுங்கிற எண்ணமோ கிடையாது. பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், செத்து போனோம். மேட்ரு டன், முடிஞ்சு. என்னுடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சது. நோ, யூ ஆர் கால்ட் டு மேக் அன் இம்பேக்ட் இன் someone's life just as someone did in your life. ஐயா, நீங்கள் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இம்பேக்டை கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி உட்காந்து தீபாராதனை காட்டிட்டு தான் இருந்திருப்பீங்க. இல்லைன்னா எங்கேயோ நரபலி கொடுக்குற ஒரு கூட்டத்தில் உட்காந்து இருந்திருப்பீங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு கண்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்திருப்பீங்க. ஆனால் God has called you so that you will go and preach the gospel of Christ to someone. Hallelujah. அது பெரிய இது கிடையாது, பெரிய கனவுகள் கிடையாது, பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது, பெரிய லட்சியம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு இருந்தோம், வாழ்ந்தோம், அப்படியே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. இவங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்களே மட்டமாக நினச்சிக்கிறது. குறுகிய மனப்பான்மை. எனக்கு இவ்வளோ தாங்க முடியும் பாஸ்டர். நீங்கள் சொல்லிடுவீங்க, எனக்கு அந்த மேஜர்லலாம் என்னால் பாட முடியாது பாஸ்டர், எனக்கு அந்த பிலே வச்சுக்கோங்க, எனக்கு அந்த பியை தாண்டி போனால் என்னால் பாட முடியாது. ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங்காக சொல்கிறேன். பட் நாமளே லிமிட் பண்ணிக்கிறோம். நான் இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இல்லைன்னா நான் எனக்கு தெரியும், என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், இந்த பேட் வாசிப்பார். இங்கே இல்லை, அந்த பேட் வாசிப்பார். 20 வருஷமாக அந்த ஒரே பீட்டை வச்சு மனசு சமாளிச்சிட்ருக்குறாரு. டக்க 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 டக்க. எப்போ ஒரு வெரைட்டியாக வாசிக்கலாமே, இந்த பாட்டுக்கு இப்படி வாசிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்படி வாசிக்கோம், நீங்கள் அதுக்கு பாடுங்க. எப்படி? ஏன் அதுக்கு மேலே என்னால் போக முடியாது, என்னால் இவ்வளோ தான் முடியுன்றதை அவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். வசனம் என்ன சொல்லுது? ஜட்ஜஸ் 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மைட்டி மேன் ஆஃப் வேலர். அவன் போரடிச்சுட்டு தான் இருக்கான். ஆனால் கர்த்தனுடைய தூதானவர் என்ன சொல்கிறாரு? நீ யார்? பராக்கிரமசாலியை. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், பராக்கிரமசாலிங்க நீங்கள். ஆமாம், வீட்டில் போயிட்டு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடாதீங்க, அவர் என்ன பராக்கிரமசாலின்னு சொன்னார். வாய்ப்பே இல்லை. பராக்கிரமசாலி என்ன சொல்கிறது, ஆவிக்குரிய ரீதியில் பராக்கிரமசாலி. சரிங்களா? இது ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கலாம், டைம் போயிடுச்சு. யோவான் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. அதிகாரம் இருக்கு. ஆனா அப்பப்ப எங்களுக்கு நீங்க மைக்கு போட்டு ஞாபகப்படுத்தணும். அப்படின்னா எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதே ஞாபகத்துக்கு வரும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா சொல்லுங்க. நாங்கள் ஒரு தடவை குற்றாலத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே எங்கள் கூட வந்திருந்த ஒரு தம்பி திடீர்னு அவருக்கு சுகவீனம் ஆயிடுச்சு. நாக்கில் இருந்து அப்படியே வாயிலிருந்து நுர வருது, ஃபிக்ஸு. அப்படியே இது பண்ணுறாரு. ஆனால் அந்த கூட இருந்த தம்பிங்கள்லாம் ஃபோன் அடிக்கிறாங்க. அங்கே டாக்டருக்கு ஃபோன் ஏன்னா குற்றாலத்துக்கு அவங்க வரணும். காலையில் 6:30 மணி ஃபோன் அடித்து அங்கேருந்து வரணும். ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க. எங்கள் ரூமில் கதை தட்டுறாங்க. கதை தட்டினோன்னே என்னென்னா, தம்பி இந்த மாதிரி இதாக போச்சு பாஸ்டர். டக்குன்னு கதை, சரி நான் முகத்தை கழுவிட்டு டக்குன்னு போயிட்டு வாங்க ஜெபம் பண்ணுவோம். அவர் கையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெபம் பண்ணோன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்கு அப்படியே ரெடியூஸ் ஆகும். ஹி வாஸ் ஹீல்டு. ப்ரைஸ் பி டு காட். ஹி வாஸ் ஹீல்டு. அப்போ ஹீல் ஆன உடனே அந்த பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறான். ஏன் பையன் ஜாக்குன்னு நினைக்கிறேன். ஓ யூ டிட் த பாஸ்டோரியல் திங். எப்படி பாஸ்டோரியல் திங்? நான் சொன்னேன், டே இது பாஸ்டோரியல் திங் இல்லை,
அந்த அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நாம் அதை பயன்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால பி ஹீல்டுன்னு சொன்னால் ஹீல் ஆகணுங்க. இதுக்கு நாங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும். எங்கள் பாஸ்டர் வந்து ஜெபித்தா தான் பாஸ்டருக்கு அவருக்கு சுகமாகும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் இந்த வசனத்துக்குள்ளே வரலன்னு அர்த்தம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு. எத்தனை பேர் இப்போ ஜஸ்டின் ட்ரூடோவுடைய பையன் அவர் வீட்டுக்குள்ளே போகணுன்னா வெளியில் நின்று கூர்க்கா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரா? இல்லை மெயில் போட்டு அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருப்பாரா? இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். ஏன்னா பையன் எப்பா இந்த கார் எடுத்து அங்கே விட்டுரு, இல்லைன்னா என்னை இங்கே கூட்டிகிட்டு போ, அவர் சொல்கிறத செய்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹேய் சாத்தா நீ இங்கே இருக்க முடியாது, ஓடு. நான் பிலீவ் பண்ணுறேன். இன்றைக்கி ஆராதனையில் சொன்னபடி ஜெபித்தபடி ஆண்டவர் நமக்கு விசாலமான இடத்தை கொடுத்துட்டார் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா நான் நம்புகிறேங்க. அசாத்தியமத்தின் தேவன் அவர். ஆமேன். இன்னும் 2 இது இருக்குது, பட் we don't have time, so we will finish today, maybe we'll continue another time. எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. I don't know what stuck in your head today or in your mind today. ஞாபகத்தில் வச்சு நீங்கள் இன்றைக்கி ஜெபிங்க. எந்த ஏரியாவில் நீங்கள் ஒப்புரவாகணுமோ அதுக்கு ஒப்புரவாகுங்க. எந்த ஏரியாவில் நீங்கள் அந்த வல்லமையை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல வல்லமையை கையில் எடுங்க. திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு. கிறிஸ்டியன்ஸ் நமக்கு ஐ டோன்ட் நோ, எனக்கு இந்த ஹிந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு இது வரும். அவங்களுக்கு எதுவுமே கிடையாது பாருங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே தீபாராதனை காட்டுறாங்க, இல்லைன்னா அங்கே போய் தூரத்தில் நின்றுட்டு காணிக்கை போடணும், அங்கே விபூதி எடுத்து தலையில் வச்சுக்கணும், போயிட்டே இருக்கணும். தே டோன்ட் ஹாவ் எனிதிங், ஜஸ்ட் தே கோ. பட் வி ஹாவ் அ ட்ரூ லிவிங் சேவியர். ஆமென். ஆராதிக்கும் பொழுது அப்போ அவர் அந்த வல்லமையை கொடுத்துருக்கார். அவர் சொல்கிறார், ஐ ஹவ் கிவன் யூ தி அத்தாரிட்டி, எக்ஸசைஸ் தட் அத்தாரிட்டி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 7 ஆவிகளையும் நான் ஜெயம் கொள்ளணும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ரகரபுஷுதுரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கண்ணை மூடி ஜெபிக்க போகிறீங்கன்னா, ஐ வாண்ட் டு ஜஸ்ட் சி யூ டேக் சம் டைம் டு வர்ஷிப் லீட்மா. ஐ வாண்ட் டு சி யூ ப்ரேயிங், யூ ஆஸ்கிங் த லார்ட், ஆண்டவரே என்னோட கூட பேசுங்க. ஸ்பீக் டு மீ லார்ட், ஸ்பீக் டு மீ லார்ட். முதல்ல உங்கள் வளையத்துக்குள்ளேருந்து வெளியே வரணும். சம் ஆஃப் யூ ஸ்டில் ஸ்டாண்ட் இன் த சர்க்கிள் தட் யூ ஹேவ் யுவர் அஜெண்டா, யூ புட் அ சர்க்கிள் அண்ட் யூ ஆர் ஸ்டாண்டிங் தட் அண்ட் யூ ஆர் நாட் ரெடி டு கம் அவுட் ஆஃப் தட் சர்க்கிள். ட்ரை and see what God will do for you. Rabba shidorande rebo shukurudore. Hallelujah. அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இன்பமானவர் நேசமானவர் என் சுவாசமானவர். எத்தனை பேர் உண்மையில சொல்றீங்க அவர் சுவாசன்? அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இனிமையானவர், நேசமானவர் என் சுவாசமானவர். தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார். He embraces, no? He gives his love and he says that I am there for you. Amen. அரவணைப்பார். அழகானவர் இயேசு அழகானவர், அபஷுதோரே அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இனிமையானவர், நேசமானவர் என் சுவாசமானவர். ஒவ்வொரு நாளிலும் பிரியாமல்
பிரியாமல் கடைசி வரை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. அப்பா நடத்துங்கப்பா நாளிலும். Hallelujah. Jesus, Jesus, I love you Lord, I love you Jesus. ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆமென். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான். கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை மனதுடன், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, from the bottom of your hearts, ஆராதிப்பேன் உம்மை நான். உம்மை மனதுடன் ஒவ்வொரு நாளிலும் பிரியாமல் கடைசி வரை. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, hallelujah. என்ன நடத்துகிறவரே உமக்கு நன்றி. ஓ நடத்துங்கப்பா, உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, உங்க கிருபை இல்லைன்னா என்னால நடந்து போக முடியாது. Lord, I need your grace. Lord, I need you. Lord, I need that power, Lord, to stand a separated generation, Lord. Hallelujah, hallelujah. நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பதில் செய்வேனோ. உம்முடைய கிருபை பெரிதா இருக்கிறது ஆண்டவரே. கிருபையை நினைக்கும் போது அப்பா நன்றி. என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் ஆண்டவரே. Yes Lord, நன்றியோடு. ஆமென், ஹalleluya. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை ஹalleluya உயர்த்திடுவேன் நன்றியோடு. ஹalleluya, ஹalleluya. ரபஷுதரதேரே, hallelujah. If you are that person that you want to step up and do something for God, or if you are that person, ஆண்டவரே இந்த கேட்ட இந்த 5 ஆவிகளில் எனக்குள்ள இப்படி ஒரு காரியம் இருக்கு ஆண்டவரே. I want that to go away and I want to do something for you. உங்கள் பிள்ளையா நான் இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் ஊழியனாக நான் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துட்டு நான் போகணும் ஆண்டவரே. ஆண்டவரே பலகீனமாக இருக்கிறேப்பா. Sometimes I am discouraged, I am pushed away and I don't know what to do, Lord அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்கன்னா this is the time. If you are led by the Spirit, you are more than welcome to come. Or wherever you are, just ask the Lord. அவர் கிறிஸ்துவனாக, ஒரு கிறிஸ்துவளாக, அவருக்குள்ள உள்ள பிரித்தெடுக்கப்பட்ட ஜனக்கூட்டமாக நம்மள இருக்கிறதுக்கு இது ஒரு தடை. Any one of the Spirit working in you, around you, let the Lord break that chain, bring you out of that. ஜெபிக்கலாமா? என் பிள்ளைங்க மேல அந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க குடும்பத்துல அந்த அபிஷேகம் இருக்கணும் ஆண்டவரே. கேளுங்க வாய் திறந்து. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. கரபோஷதோராந்தேரே, hallelujah, கரபோஷதோரே. Thank you Jesus. Amen, amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah.
ஹalleluya லவாஷந்தோரேரியா கரபோ ஆராதனை ஹalleluya ஹalleluya ஆராதனை. Let the Spirit of God take control of you. அல்லவரே அப்பா பரமசதோலரதேரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவரே நிரப்புங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Break every chain, Lord. Hallelujah. Amen. Amen. ஆராதனை. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. I'm no longer a slave to fear. I am a child of God. நான் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறபடியால் No longer அவர் என்னை தன்னுடைய கரங்களிலே வனைந்து வைத்திருக்கிறபடினால எனக்கு ஒரு குறையும் நேராது. இயேசு எனக்கு முன்பாக சொல்கிறார், மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் சென்ற என் தேவன் இன்றைக்கும் என்னை வழி நடத்துகிற தேவன், என்னை நடத்துகிறபடினால ஹalleluya ஒரு குறையும் என்று நான் சுபிஷித்திருப்பேன். Child of God. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரன் இயேசுவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த இடத்துல நீர் அசைவாடி எங்களுடைய இருதயங்களிலே பேசுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். Lord, we completely surrender to you, Lord, this morning. உம்முடைய அடியார்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேசிய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உலகத்தை கண்டு பயப்படுகிறவர்களாக அல்ல, உலகத்திலே எங்களை தலைகளை உயர்த்துகிறவர்களாக அல்ல, மாறாக என் இயேசு உம்மை உயர்த்துகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாய், என் தேவனே அன்பை சொல்லுகிற பிள்ளைகளாய் எங்களை வழிநடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை நீர் கேட்டு விட்டதற்காய் நன்றி அப்பா. துதிக்கிறோம், வணங்குகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருத்தருக்கே தருகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமும் ஐக்கியமும் தேவன் தருகிற சமாதானமும் வல்லமையும் அத்தாரிட்டியை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.